வணக்கம், திஸ் இஸ் யுவர் சங்கர். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, டியூஷன் மூலமா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? முடியும். எப்படி நம்ம பார்க்கலாம். சோ நம்மளோட ஸ்கில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண பாசிபிள் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அப்படி என்ன பண்ணணும், பேசிக்ஸ்ல இருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். 2 சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து சயின்ஸ், இன்னொன்னு வந்து மேத்ஸ். அப்படியே என்ன பண்ணலாம், வருஷம் என்ன பண்ணலாம், இந்த வருஷம் 8th எடுத்து அடுத்த வருஷம் 9th எடுக்கலாம், அப்புறம் 10th எடுக்கலாம், 11th 12th அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லேர்னிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணினே போகலாம். ஸோ இது ஒரு மெத்தட். நம்ம வந்து 6th 7th இருந்தே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ ஈஸியா பாசிபிள். நடத்தலாம், தாராளமா நடத்தலாம், ஆன்லைன்ல நடத்தலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன்ல நடத்துறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ட்ரைபாட் ஸ்டாண்ட் ஒன்று, ஓகேங்களா, அப்புறம் போர்டு ஒன்று, அப்புறம் இயர்ஃபோன் ஒன்று. மொத்தமா இதை பார்த்தீங்கன்னா ஒரு 3000 4000க்குள்ள தான் வரும். கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு செல்போன். ஓகேங்களா? ஒரு 5000 ரூபாய் இந்த 20,000 ரூபாய் வரைக்கும் எல்லாருமே இப்போ வச்சிருக்கிறாங்க. அந்த செல்போன் வச்சிருந்தா நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? முக்கியமா ஒண்ணே ஒன்று வச்சிருக்கணும். அது என்னது? தன்னம்பிக்கை, கான்பிடென்ட். ஓகேங்களா? சோ போன்ல எடுக்கிறதுனால நம்ம வந்து எப்படி கொடுக்கணும்னா, நல்ல லைவா பேசணும், நல்ல ஸ்ட்ராங்கா பேசணும், கொஞ்சம் சிரிச்ச முகமா பேசணும், இன்டராக்ஷன் இருக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துபாய் கண்ட்ரிஸ், துபாய்னா UAE கண்ட்ரிஸ்ல யாராவது இருக்கிறாங்கன்னா, NCERT புக் இருக்கும். அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் புக் தான், அங்க அதே புக் தான் யூஸ் பண்ணுவாங்க. சிமிலர் புக் தான், ஒண்ணுமே கிடையாது. இங்க என்ன கொஸ்டின் பேப்பர் அதே கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்க. சோ அங்க டியூஷனுக்காக நம்மள வந்து என்ன பண்ணுவோம், கான்டாக்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி பசங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் அங்க போயிருப்பாங்க. சோ இங்க இருக்கிற டீச்சர்ஸ் கூட அவங்க கான்டாக்ட்ல இருப்பாங்க, இங்க இருக்கிற பிரின்சிபலோட அவங்க கான்டாக்ட் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நம்ம சின்னதா ஒரு வீடு 2 வீடு 3 வீடு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். ஏன்னா அவங்களோட ஏர்னிங்ஸ் வேற மாதிரி இருக்கும். இந்தியன் ருப்பில கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு நல்ல பல்க் அமௌண்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்தாங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கன்னா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல இருந்து வந்தாங்கன்னா, சென்ட கொடு அதை கொடுன்னு கேட்காதீங்க. ஓகேங்களா? நாம என்ன செய்யணும், ரெஃபரன்ஸ் கொடு அப்படின்னு கேட்கணும். ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 8வது ஒரு பையன் சேர்ந்தானா, அவன் நம்ம கிட்ட 10th 11th 12th வரைக்கும் படிச்சானா, நினைச்சு பாருங்க, நினைச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு வருஷம் கிடைச்சினே இருக்கும். ஸோ அதனால கரெக்டா வச்சுக்கணும். இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல PPT ரெடி பண்ணிக்கணும், ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிக்கணும், கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணிக்கணும். இது எல்லாம் நம்ம வந்து பாசிபிளா வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. போர்டு இந்த போர்டு அப்படி இல்லைன்னா இப்போ வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்கிரிப்டிங் போர்டு இருக்குது, அந்த போர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, எது பெஸ்ட்டோ நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம், நல்லா பேசலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் யுவர் சங்கர்.